ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டார். என் தேவனாகிய கர்த்தா, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறீங்களா? மருத்துவர்கள் வேறு விதமாக சொல்லிட்டாங்களோ? பயப்படுகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? கலங்கி போகிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? தாவீது நமக்கு ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என் அன்பு மகளே, படுக்கையில் இருக்கிற மகளே, வியாதியின் கலக்கத்தில் இருக்கிற சகோதரா, நான் சொல்லுகிறேன், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். எத்தனை பிள்ளைங்க படுக்கையில் இருக்கும்போது தேவன் ஜெபத்தை கேட்டு எழுப்பியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நிச்சயம், உங்கள் கூப்பிடுதலை கேட்டு நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். எத்தனையோ பிள்ளைங்க மரண படுக்கையில் இருந்தவங்க இல்லை, படுக்கையிலிருந்து ஜெபம் பண்ணுவாங்க சில பேர். ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுத்தா நமக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுத்தா இந்த காணிக்கையை நான் செலுத்துவேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தா நான் ஒரு கிராமத்தில் ஒரு மிஷினரிக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லுவேன். இல்லைனா நான் எங்கள் சபையில் தேவையான முக்கிய தேவையை நான் கொடுப்பேன்னு அர்ப்பணிப்பாங்க. எத்தனை பேர் இல்லை, எத்தனை பேருடைய படுக்கையை மாற்றினவர் ஆண்டவர். திமிர்வாதக்காரருடைய படுக்கையை மாற்றினார்ல. 38 வருஷமாக கிடக்கிறான், வந்து எழுந்து நடன்னு எழுப்பிட்டார். அவன் எத்தனை நாள் கூப்பிட்டுருப்பான் இல்லை? மனுஷன் காதில் கேட்கல, ஆனால் கர்த்தர் காதில் கேட்டுடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூம்பின உறுப்புடைய பெண், கை தூக்க முடியாமல் இருக்கா. அவரை கூப்பிட்டு கையை தூக்குன்ற, கை தூக்கிடுச்சு, சுகம் கொடுத்துறாருல. அவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்குறார். எத்தனை முறை ஃபோனில் ஜெபம் பண்ணி சுகமாக்குறார். நேராக வந்து ஜெபம் ஆலயத்துக்குள்ளே வரும்போதே சுகம் வந்துடுது. ஹல்லேலூயா. தேவனே சுகம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். என்னை நீர் குணமாக்கினீர் என்று அழுத்தமாக சொல்றாரு பாருங்க. புள்ளி ஸ்டாப் வச்சுட்டார். என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கு. அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயம் சுகம் தருவார், குணமாக்குவார். எசேக்கியா சுகமாக்குனார்ல, உங்களை சுகமாக்க மாட்டாரா? சுகமாக்குவார். புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறார் இல்லை? முடவனை சுகமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர்க்கோவை வியாதி உள்ளவனை சுகமாக்கி இருக்கிறார். சந்திர ரோகியான ஒருத்தனை சுகமாக்கி இருக்கிறார். சீஷர்களால் முடியலையா, அவரு சுகமாக்கி அனுப்புறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அது பிசாசினால வந்த வியாதியோ, சாபத்தில் வந்த வியாதியோ, பாவத்தில் வந்த வியாதியில் சரீரத்தில் தான் வியாதியா, எல்லாத்தையும் அவர் மாற்றி சரி பண்ணி கொடுப்பார். அவர் சகலத்தையும் படைத்தவராயிற்றே. உனக்கு சுகம் கொடுக்காமல் இருப்பாரோ, உன்னை குணமாக்காமல் இருப்பாரோ? சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லுகிறவர். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் எத்தனை, தினந்தோறும் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய சத்தம் நம்முடைய செவிகளுக்கு வருகிறது. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யார் எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, யார் எந்த பிரச்சனைக்காய் கூப்பிடுகிறார்களோ, தேவன் அதற்கு பதில் தருவீராக, தேவன் அதற்கு பதில் கொடுப்பீராக. கைவிடாதிரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye-bye.